மழையானாலும் சரி, வீசுகின்ற காற்றானாலும் சரி, எந்த இடர்பாடுகளும் இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து புதுமை இலக்கிய தென்றலின் நிகழ்வான 1073வது நிகழ்வாக இன்று திருப்பரங்குன்றம் சங்க பரிவார் சதியும் சட்டமும் நியாயமும் என்ற உரையரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாவலர் ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பொருளாளர் ஐயா மூரா மாணிக்கம் அவர்களே, இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் கலையரசன் அவர்களே, நன்றி உரை சொல்லவிருக்கிற ஐயா தாமோதரன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள திராவிடர் கழகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நண்பர்களே, தோழர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்களை சொல்லி, இந்த இப்போ திருப்பரங்குன்றத்துல இந்த சங்க பரிவார சதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சதினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது திடீர்னு அது வந்ததா அப்படின்னா இல்ல. 1931 இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா இவங்க இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சதினா என்ன? மதுரையில பிரச்சனை, மதுரையில எங்க பிரச்சனை, திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை. திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க மோட்ச தீபம் அவ அருகில தீபத்தை ஏத்துனா அது ஆகமத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. ஆகமத்துக்கு எதிரானது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஒரு அஃபிடவிட்ல அவங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல அஃபிடவிட்ல இது இப்படி மோட்ச தீபத்துக்கு அருகில் தீபம் ஏத்துனா அது ஆகமத்துக்கு எதிரானதுதான் சொல்லியிருக்காங்களே தவிர, எந்த இடத்துலயுமே இது ஆகமத்துக்கு எதிரானதாக இருக்கின்ற ஒரு சான்று கொடுக்கணும்ல. இது இதுக்கு எதிரானதா இருக்குன்னு ஒரு சான்றை கொடுக்கணும்ல, ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் இல்லையா? ஆனா அதுமே கொடுக்கல. இதே வழக்கு சிவில் கோர்ட்ல 1930களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த ஒட்டுமொத்த சொத்தும் அந்த திருப்பரங்குன்றத்தை கோவிலும் யாருக்கு சொந்தம்னு பாத்தீங்கன்னா தேவஸ்தானத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. அது பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. வெள்ளக்காரன் காலத்துல பிரிவி கவுன்சில் லண்டனுக்கு போகுது. லண்டன்ல உள்ள பிரிவி கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீழமை நீதிமன்றங்கள் என்ன சொன்னாங்களோ அந்த ஒட்டுமொத்த தேவஸ்தான இடம் மலையனோட இடமும் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டதை பிரிவி கவுன்சில் ஒத்துக்குச்சு. ஒத்துக்கப்பட்டதோடு மட்டும் இல்ல, எந்த இடத்துல தீபம் ஏற்றப்படுதோ அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்துல ஏற்றப்படுதோ அது சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதன் பிறகும் கூட இந்த சங்க பரிவார அமைப்புகள், அது பல்வேறு கிளைமைப்புகள் இவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ச்சியா அந்த இடத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுது. ஏன் இந்த எல்லா கோவிலையும் விட்டுட்டு திருப்பரங்குன்றத்து கோவிலுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாருமே இந்த நிகழ்வை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த நிகழ்ச்சியை அவதானிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பல்வேறு ஆசிரியர் ஐயா நடந்த கூட்டங்கள்லயும் அதுக்கு முன்னாடி ஐயா நீதியரசர் அரிப்பந்தராமன் அவர்கள் பேசிய அந்த கூட்டத்தெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தான் இவங்க பிரச்சனை பண்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க 183 கோவில், 183 தர்காக்கள், 183 பள்ளிவாசல், அதோட கூடிய சர்ச், இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை ஒட்டிய கோயில்கள் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கான். இதை இந்துத்துவ அமைப்பான RSS அமைப்பு இதை திட்டமிட்டு கட்டமைச்சு நடத்துது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மட்டும் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு வழக்கு, எப்போ 2014 ஒரு வழக்கு போடுறாங்க, 94 ஒரு வழக்கு போடுறாங்க, அதுக்கப்புறம் 2014 ஒரு வழக்கு வருது. அது என்ன, சுப்பிரமணியன்ற ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்குல என்ன பண்றாங்கன்னா, இது யாரு பிரதானமா யாருக்கு சேர்க்கப்படணும்னு பாத்தீங்கன்னா, யாரு சேர்க்கப்படணும் இந்த வழக்குல? பக்கத்துல தர்கா இருக்கு, தர்கா இருக்கு. ஆனா இவங்க யார பார்ட்டியா சேர்த்திருக்காங்க, எதிர்த்தரப்பு சேர்த்திருக்காங்க பாத்தீங்கன்னா, கலெக்டரை சேர்த்திருக்காங்க, கமிஷனரை சேர்த்திருக்காங்க, அப்புறம் RDO சேர்த்திருக்காங்க, அப்புறம் சுப்பிரமணிய சாமி டெம்பிள் சேர்த்திருக்காங்க. அந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி டெம்பிள். அதாவது பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகன் கோவில். முருகன் கோவிலுக்கு பேர் தமிழ்ல இருக்காது. எல்லா முருகன் கோவிலுக்கு பேரு சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. என்னன்னா, திருப்பூர் முருகன் கோவிலுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா கந்தசாமி கோவில். திருத்தணியில உள்ள கோவிலுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி கோவில். பழனியில உள்ள கோவிலுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா தண்டாயுதபாணி சுவாமி கோவில். திருச்செந்தூர்ல உள்ள கோவில் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி திருக்கோவில். தமிழ்ல மொய்தார் அணிகுழல் வள்ளியை மீட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வயிறார வாழ வைப்பான்னு சொல்லிட்டு கந்தராவங்கத்துல பாடியிருக்காங்க. முத்தமிழால் வைதாரையும் அங்கு முருகன் வயிறார வாழ வைப்பான்னு சொன்னா, தமிழ்ல வேதம் ஓதுனா திருவாசகம் தேவாரம் பாடினா வாழ வைக்க மாட்டானா அப்படின்னு நான் கேட்கல, இது ஆசிரியர் கேட்டார். பழனி கோவில்ல பண்டாரங்களே ஓதுவார்களா நியமிக்கப்படும் சொல்லிட்டு சிதம்பரத்துல நடந்த மாநாட்டுல ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்ட போது இந்த கந்தராலங்கார பாடலை மேற்கோள் காட்டி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பேசினாங்க.
இந்த கோவில்லாம் பாருங்க, இந்த கோவிலுக்கு பேரே வந்து தமிழ்ல வைக்கல. இவன் தான் வந்து இந்த கோவிலை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி அந்த சங்க பரிவார கூட்டங்கள் பேசாது. இது வந்து நாம தான் பேசணும். பக்தியை நோக்கி போடக்கூடிய சைவ சித்தாந்தவாதிகள் பேசுறாங்க. ஆனா அது முறையா அவங்க செய்யறது இல்லை. அதாவது நான் வந்து இந்த எது சொல்ல வந்தோம்னா, அந்த சுப்பிரமணிய சாமி டெம்பிள வந்து அவங்க சேர்த்திருக்காங்களே தவிர யாரு வந்து பார்ட்டியா சேர்க்கணும். உண்மையிலே எது இந்த சதி, சங்க பரிவாரத்தோட சதின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எது சதின்னு பாத்தீங்கன்னா, யாரை சேர்த்திருக்கணுமோ பார்ட்டி யார், கன்சர்ன் பார்ட்டி யாரு, பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தர்காவை சார்ந்தவர்கள் தான் கன்சர்ன் பார்ட்டி. அவங்களை இவங்க ரெஸ்பாண்டா காட்டியிருக்காங்க. எதிர்மனுதாரர்களா சேர்த்திருக்காங்கன்னா சேர்க்கல. இது இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த வழக்குல மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து இந்த வழக்குக்கு வந்து இவங்களாவது வந்து மதுரைக்காரர், அந்த சுப்பிரமணியன்ற மதுரைக்காரர். இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கிறது யாருன்னா ராம ரவிக்குமார். அவருக்கு என்ன ஊரு? ராயப்பேட்டை. சென்னையில இருக்க ராயப்பேட்டை வந்து திருப்பரங்குன்றத்துல முருகன் கோயில் பத்தி என்ன தெரியும்? அங்க இருக்கிற வரலாறு தெரியுமா? அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அங்க ஏற்கனவே 1931 பிரிவி கவுன்சிலுக்கு இந்த வழக்கு போய் பிரிவி கவுன்சில் இந்த வழக்கு கோயிலோட வழக்கம் என்னவோ அதை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டாங்க. தேவஸ்தானம் என்ன முடிவு இருக்குதோ அந்த முடிவுக்கு உட்பட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது மாறாத ஒரு வழக்கு. இந்த அந்த 2014 வழக்கு போட்ட போது கூட இவர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து இப்படி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி ஆகமத்துக்கு எதிரானது, மோட்ச தீபத்துக்கு அருகில் வந்து தீபம் ஏற்றுவது ஆகமத்துக்கு எதிரானதுன்னு சொன்னா அதுக்கான என்ன ஆவணத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற போது அவங்க எந்த ஆவணத்தையுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து பல்வேறு செய்திகளை சொல்லிட்டு வராங்க. இவங்க இந்த இவருக்கு வந்து என்ன ரைட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்போ அந்த மனுவை கொடுக்குறாங்கன்னா 20ஆம் தேதி, அதாவது இந்த சங்க பரிவாரத்தோட சதி, இந்த அந்த மூவ்மெண்ட் எப்படிலாம் செயல்படுறாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே இந்த வழக்கு வந்து சிங்கிள் ஜட்ஜி கிட்ட போகுது, தனிநபர் நீதிபதி கிட்ட போகுது, அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்ச் 2 பேர் கொண்ட நீதிபதிகிட்ட போகுது. மறுபடியும் அதே ஆண்டுல இன்னொரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க. நீதி பேரணை தாக்கல் பண்ண பொழுது இந்த ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ண பிறகு மேல்முறையீட்டுக்கு போறாங்க. அந்த மேல்முறையீட்டுலயும் அந்த வழக்கு என்ன செய்யுதுன்னா, இவங்களுக்கு யார் மனிதர்கள் சங்க பரிவாரங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வழங்கப்படுது. என்னன்னா, அப்போ இருந்த நீதிபதிகள் யார்? அவர்கள் எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனம் இல்லாதவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே வந்து அங்க வந்து ஒரு அமைதி இருக்கு, சாந்தமான ஒரு நிலை இருக்கு, சமூக சூழல் வந்து அமைதியா இருக்கு. அங்க முஸ்லிம்கள் இந்துக்கள்லாம் அமைதியான முறையில் இருக்காங்க. வி unnecessarily interfere their peace and tranquility அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு அமைதி இருக்கும்போது அதுல நாங்க ஏன் தலையிடணும்? நாங்க தலையிட்டு அந்த அமைதியை சீர்குலைக்கணும், அந்த வேலையில நாங்க ஈடுபடல அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா, முன்பு இருந்த நீதிபதி சொல்றாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனம் இல்லாதவர்கள். இதுல என்னன்னா, எங்க இந்த நீதிபதி வராரோ அந்த இடத்துல வழக்கு தாக்கல் பண்றாங்க. அதை வந்து சூஸ் பண்றாங்க. அந்த பிக் அண்ட் சூஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த சூஸ் பண்ணி கரெக்டா அந்த வழக்கை தாக்கல் பண்றாங்க. ஏன்னா யாருமே வந்து இந்த முன்னாடி இந்த நீதிபதிகள்கிட்ட இவர்கள் வழக்கு தாக்கல் செய்யும் போது சாதகமான உத்தரவுகள் கிடைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நாட்டுல வந்து சட்டத்தின்படியே ஆட்சி செய்ய முடியாது, அந்த சமூக சூழலை வந்து பொறுத்துதான் வந்து அங்க வந்து சட்டத்தின் ஆட்சி செய்ய முடியும். அமித்ஷா என்ன சொன்னார்னா, இது நம்ம இதுல நடந்த போது வந்து கேரளாவில் நடந்த போது என்ன சொன்னார்னா, நீங்க வந்து அரசால் நிறைவேற்ற முடியாத உத்தரவுகளை நீங்க வந்து எங்களுக்கு வந்து பிறப்பிக்காதீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை பார்த்து சொன்னாங்க. பெண்கள் அந்த கோவிலுக்கு போலாம்னு சொல்லும் போது அதை வந்து நிறைவேற்ற முடியல, அங்க உள்ள இந்துத்துவ சக்திகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எங்களால் நிறைவேற்ற முடியல. அப்படி இருக்கும்போது நிறைவேற்ற முடியாத உத்தரவுகள் நீங்க பிறப்பிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்ன அமித்ஷாவோட குரல் இங்க என்ன இருக்குன்னா, திருப்பரங்குன்றத்துல இந்துக்களுக்கு மீதான தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய முரணா இருக்கு பாருங்க. என்ன சொல்ல வரோம்னா, இதுல சதின்றது என்னன்னா, RSS யாரெல்லாம் நீதிபதிகளா நியமிக்கிறாங்க, RSS எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கருத்துக்களை, அவங்களோட சித்தாந்தங்களை சரியா கடைபிடிக்கிறாங்கல்ல, அவன் நேர்மையா இருப்பான். அவன் நேர்மையான எதுல நேர்மையா இருப்பான்? லஞ்சம் வாங்க மாட்டான், மற்றபடி வந்து ஊழல் பண்ண மாட்டான், யார்கிட்டையும் வந்து லாப நோக்கத்துக்காக போய் நிக்க மாட்டான். ஆனா கருத்தியல் ரீதியா கரெக்டா இருப்பான். கருத்தியல் ரீதியான கரெக்டா இருப்பான எப்படின்னா, கருத்தியல் ரீதியான ஊழல்வாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சட்டத்தை நியாயத்தை எதையுமே பார்க்காம ஏற்கனவே முன் தீர்ப்புகள் என்ன இருக்கு, பிரசிடென்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1931 பிரிவி கவுன்சில்ல போய் முடிக்கப்பட்ட ஒரு வழக்கு 2014 2 நபர் கொண்ட மேல்முறையீட்டு அமர்வு முடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்குல யார் வந்து தீர்மானிக்கணும்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்ற கோயில் பிரச்சனையை பொறுத்தப்பட்ட யார் தீர்மானிக்கணும்? தேவஸ்தானம் தான் தீர்மானிக்கணும். எங்க தீபம் ஏற்றணுங்கிறது அவன் தான் முடிப்போம். அவன் வந்து உச்சி பிள்ளையார் கோயில ஏற்றணுமா இல்ல எங்க ஏற்றணுமா அப்படின்றது அவங்க தான் முடிப்போம்.
ஏற்கனவே ஒரு பீஸ் மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களுக்கும் இதுக்கும் சொல்லிட்டு பீஸ் மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப முதல்ல இந்துவா இல்லையான்றது வேற பிரச்சனை, அது அப்புறம் வருவோம். ஆனா அந்த பீஸ் மீட்டிங்ல போட்டு நீங்க எங்கே வழக்கமா எங்க ஏத்துறீங்களோ அங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா இது மாதிரியான நீதிபதிகள் இது வரும்போது இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது. அவங்க எப்படி RSS எப்படியாவது நபர்கள் கொண்டு வராங்கன்னா எந்த இடத்துலயும் சமரசமே செய்யாத நபர்களை அவங்க நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு ரத்னவேல் பாண்டியன் தான் இருந்தாரு, ஒரே ஒரு ஹரிபரந்தாமன் தான் இருந்தாரு, ஒரே ஒரு சந்திர தான் இருந்தாரு. ஆனா அவர்கள் அப்படி இல்லை, பல தரப்பட்ட நபர்களை உள்ள நியமனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த நீதிபதி நியமனத்தை பத்தி ஏன் சொல்றேன்னா, பெரியார் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்துக்காக பெண்களை தூண்டி விட்டு நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார், ராஜதுரோக வழக்கு, அரசுக்கு எதிரான வழக்கு, வேஜிங் வார் அகேன்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. அப்ப ஐயா பெரியார் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன சொன்னாருன்னா, இங்க நீங்கள் ஒரு பார்ப்பன நீதிபதியா இருக்கீங்க, அந்த அரசு வழக்கறிஞர் ஒரு பார்ப்பனா இருக்காரு, இந்த நீதிமன்றத்துல எனக்கு என்ன நியாயம் கிடைக்கும், சீக்கிரமா அந்த சடங்கு உங்களோட சடங்கை முடிச்சுட்டு நீதிமன்ற நாடகத்தை முடிச்சுட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பு கொடுங்கடா அப்படின்னாரு. அந்த போனஸ் பெரியாருக்கு இருந்துச்சு. ஏன் இதை அவர் சொன்னாருன்னா, நீதிபதிகள் அவர் போனதே கண்டெம்ட்டுங்க, நீ பேசுனது தப்பியா ஒன்னால தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஐயா கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாருமே பார்ப்பனா இருக்கிறீங்க, நீ அட்வொகேட் சேனல் பார்ப்பான், அட்வொகேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்ப்பான், ஜட்ஜி ஒரு பார்ப்பான், அப்படி இருக்கும்போது அங்க என்னடா நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் நியமனத்துல சமூக நீதி வேணும்னு சொல்லி எங்க கண்டெம்ட்டுக்கு போயிருக்காரு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போயிருக்காரு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போனவரு நீதித்துறையில சீர்திருத்தம் வேணும்னு சொல்றாரு. அந்த அன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் சொன்னாரு, அது 2025லயும் அதே நீடிக்குது என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆட்சியாளர்கள் எப்படி பாக்குறாங்க, எப்படி நியமிக்கிறாங்க, யாரை உள்ள கொண்டு போறாங்க, திராவிட இயக்கத்தை சார்ந்த, திராவிட இயக்கத்தை கருத்தை உள்வாங்கின, அது என்றைக்கும் மாறாத இருக்கக்கூடிய நபர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கசப்பான உண்மை. தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்றதான் ஒரு கசப்பான உண்மை. ஹரிபரந்தாமனோ அவரு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களோ சந்திர அவர்களோ கம்யூனிஸ்ட் அரசியல உள்வாங்கி வந்தவங்க. ரத்னவேல் பாண்டியன் போன்றவர்கள் அத்திப்பூத்தார் மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் இங்க போனாங்க. அவர் தான் சொன்னாரு, நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் தகுதி திறமை அடிப்படையில் தான் கொடுக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, இடஒதுக்கீடே கூடாது, திறமை அடிப்படையில் தான் வரணும்னு சொன்னாலும் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க, ஒரு மிகவும் பின்தங்கிய சமூகத்துல இருந்து டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டில இருந்து இதுவரைக்கும் ஒரு கசப்பான உண்மை பாத்தீங்கன்னா, ஒரு பிரமலை கல்லர் கூட ஒருத்தர் கூட 150 ஆண்டு கால வரலாற்றுல சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒருத்தர் கூட நீதிபதியா நியமிக்கப்படல, ஒரு ஈசநாட்டு கல்லர் கூட நியமிக்கப்படல, ஒரு கொண்டை கொண்ட மரவன்னு சொல்றாங்க அவங்களாம் ஒருத்தர் நியமிக்கல. இது ஏராளமான சாதி, கார்பெண்டர் இல்ல, நாவிதர் இல்ல, மருத்துவர் இல்ல, அருந்ததியர் இல்ல, இப்படி ஏகப்பட்ட சமூகங்கள் இருக்கு. இதை சொன்னோம்னா ஒவ்வொரு சமூகமா சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் வராங்களோ அப்பதான் அந்த சமூகத்துக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அது ஐயா பெரியாரே சொல்லியிருக்காரு. இப்படிதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நீதிபதி வரும்போது ஐயா இதை சொன்னாரு. ஆனா இந்த காலத்திலயும் கூட நாங்க ஆண்ட பரம்பரான்னு சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு அங்க இடமே இல்லை, இதை பத்தி அவங்களுக்கு புரிதலே இல்லை, கேள்வி கேட்கறதுக்கான அந்த விழிப்புணர்வு இல்லாம ஒரு சூழல் இருக்கு. இதனாலதான் இதை அவங்க கரெக்டா பிடிச்சிட்டாங்க. அந்த RSS காரர்களை அந்த சங்க பரிவார கருத்துக்களை உள்வாங்கின நீதிபதிகள்கிட்ட மட்டும்தான் இந்த வழக்குல தாக்கல் பண்றாங்க. இதுக்கு ராயப்பேட்டையை சேர்ந்த ஒரு நபர் மதுரை நீதிமன்றத்துக்கு போயிட்டு திருப்பரங்குன்றம் கோவில் பிரச்சனை பத்தி வழக்கு தாக்கல் பண்றது ஏதாவது தார்மீக உரிமை இருக்கா? இதை பத்தி விசாரிச்சிருக்கணும் இல்லையா? இது மாதிரியான அந்த RSS காரர்களா பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, these people are attacking Hindus devotees அப்படின்னு சொல்றான். DMK கவர்மெண்ட் அட்டாக் ஹிந்து டிவோட்டிஸ் சொல்றான். அது ஹிந்து டிவோட்டிஸ் அவங்க, இவங்களுக்கும் இந்து மதத்துக்கு என்ன சமம்? இவங்களுக்கும் இப்ப இவங்க இந்து மதம் அப்படின்ற கட்டமைக்கிறாங்க. ஆனா தமிழர்கள் இந்துக்களா சைவர்களா, அவர்கள் இப்போ சமணங்களான்ற ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாற்று கேள்விகள் அப்படியே தொக்கி நிற்குது. தமிழரோட சமய சைவம், சாப்பிடுற உணவு சுத்த அசைவம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு மாறா இவங்களை இப்படி திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமா யார்கிட்ட இந்த வழக்கு போகுது, அப்ப வழக்கு தாக்கல் செய்யப்படுது, அதன் மூலமா ஆர்டர் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சட்டம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே 2 நபர்கள் அடங்கிய நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ச்சிட்டாங்க. ஏற்கனவே அலசி இந்த வழக்கை பத்தி தீர்க்கமான முறையில பேசி முடிக்கப்பட்டுருச்சு. முடிக்கப்படுறதுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைட்டில் டீட் யார்கிட்ட இருக்கு, யாருக்கு முதல்ல உரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தா
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேவஸ்தானத்துக்கு தான் அந்த ரைட் இருக்கு. அது வந்து என்ன, அவன் வந்து பீஸ் மீட்டிங் போட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எங்க வேணாலும் ஏத்திங்க, தர்காவுக்கு அருகில் ஏத்தாதீங்கன்னு சொல்லி இஸ்லாமிய தரப்புல சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த இடத்துல தான் ஏத்துவேன் அப்படி, அது வந்து முதல்ல அது தூண்லே உன்னே கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவஸ்தான சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்க. நீங்க கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும்தான் தீபம் ஏத்த முடியும், மத்த நாள்லாம் ஏத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க அடுத்த நாள் ஏத்துறா அப்படின்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? இது வந்து உண்மையான ஆன்மீகமா? உண்மையான ஆன்மீகம்னா என்ன? உண்மையான ஆன்மீகம்னா பற்றற்ற நிலையில இருக்குன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். நம்ம வந்து எதையுமே படிக்காம வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க. அதனால நம்ம பக்தி இலக்கியத்தையும் படிச்சு வச்சுக்கிறோம். ஆசிரியர் வந்து பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்காரு, அண்ணாவை போல. படிக்கிற நம்மளை ஏமாத்திடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பற்றற்ற நிலையில இருக்கணும் அப்படின்றாங்க. யாருமே எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றான். அதாவது உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தாமந்தரையும் கூத்தா உன் குறை கடற்கேன்றாரு. எனக்கு வந்து சொந்தம் வந்து தேவையில்லை, சாதி சனம் தேவையில்லை, படிச்சவன் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. அப்ப பாருங்க, படிச்சவங்க எனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லாம இருந்தாலும் கூட எனக்கு வந்து உன்னோட சிவனே உன்னோட வந்து எனக்கு வந்து அருள் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரியான ஒரு பக்தியா நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, பக்கத்துல எங்க சர்ச் இருக்கு, எங்க தர்கா இருக்கு, அதை போய் அட்டாக் பண்ணணும்னு போற உனக்கும் அது மாதிரி வந்து இந்த பற்றற்ற இறைவனை வேண்டவனுக்கும் வித்தியாசம் இருக்கா? அதோட மட்டும் இல்ல, அன்பருக்கு அன்பராய் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அன்பருக்கு அன்பராய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அப்படின்னு இருக்காரு. எல்லாம் எங்க இருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் கொளுத்தணும்னு சொல்றான்ல, இந்த இடத்துல தான் கொளுத்தணும்னு சொல்றான்ல, அவன் இந்த இடத்துல தான் அப்படி இருக்கான்னு அப்படிங்கிற சொல்லியிருக்கா? எங்கேயுமே இல்லை, எங்கும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அல்லவையுமாய் இல்லையுமாய் இல்ல, அல்லவையுமாய் இல்லவையுமாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல தான் இல்ல இருக்கான்னு சொல்ல, எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கான்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்க ஒருத்தவங்க நீ இந்த இடத்துல தான் கொளுத்துவா அப்படின்னு சொல்றது எந்த விதத்து நியாயம்? இதெல்லாம் தான் பக்தியில இங்க சொல்லுது. அதோடு மட்டும் இல்ல, முருகனை பத்தி அதிகமா பாடினவரே வந்து வள்ளலார் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது வந்து அதிகமா பாடப்பட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து மாணிக்கவாசகர் வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னார், அவர் எல்லாம் வேணும்னு சொன்னார். ஒருமையுடன் இணைந்து திருமணங்களை சேர்க்கிற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உறவுகளாமை வேண்டும், பெருநோதி பிடித்தொழுக வேண்டும், மதமான நோய் பிடியாதிருக்க வேண்டும். இது யார் சொன்னா? உண்மையான ஆன்மீகவாதியான வள்ளலார் சொல்லியிருக்காரு. மதமான நோய் பிடியாது இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. மதமான நோய் பிடியாது இருக்க வேண்டும் சொன்னவருக்கு பத்தியில மத நோய் வெறி பிடிச்சு போய் இஸ்லாமியரை வந்து அடிக்கணும், தர்காவை அடிக்கணும். எதுக்கு இவனை வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றதுக்கு காரணம் என்ன? அங்க தர்கா இருக்கு, அந்த தர்காவை அடிச்சுட்டு அது மூலமா ஒரு வன்முறை ஏற்படுத்தி அது மூலமா ஒரு அரசியல லாபத்தை ஈட்டணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. கண்டிப்பா we are not allowing, we will face the consequences சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா, மதுரை கமிஷனர், எஸ்பி எல்லாரும் சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட அடையாளம். முதலமைச்சர் வந்து அவர் என்ன சொன்னாங்க, we are not allowing, we will face the consequences சொன்னது வந்து சாதாரண கமிஷனர் சொன்னாங்க, முதலமைச்சரோட குரல். அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் என்னாலும் எஞ்சாமை வந்த கேள்வின்னு சொன்னார் வள்ளுவர். ஒரு அரசங்கிறவன் வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது வந்து துணிச்சலா முடிவு எடுக்கணும், ஈகை கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னாரு. தென்காசிக்கு போறாரு முதலமைச்சர், ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டணும், அந்த குழந்தைக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்குது, வீடு கட்டணும், அவங்க வந்து சென்னையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுல தாமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மகளுக்கு அந்த பெண்ணோட அப்பாவை விட்டு போன் பண்ண சொல்லி, அந்த அவங்க வீட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா, கட்டி முடிச்சிருமா, முடிஞ்ச பிறகு அந்த தகவல் சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஈகை. கொடுப்பவர்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களை பார்த்து கொடுக்கறது. அதான் அஞ்சாம ஈகை அறிவு ஊக்கம் இன்னாலும் எஞ்சாமை வேண்டற்கு இயல்பு அப்படின்னு சொன்னாரு வள்ளுவர். ஒரு முடிவு எடுத்த பிறகு அதுக்கு பின்வாங்க கூடாது அப்படின்னு இருக்காங்க. அந்த முடிவு எடுத்த பிறகு பின்வாங்காம அன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்த நாள் தீர்ப்பு, கண்டெம்ட் வழக்கு, கண்டெம்ட்ல தீர்ப்பு, மறுபடியும் போய் ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சிஎஸ்எஃப் கூட அனுப்புறதா சொல்றாங்க. சிஎஸ்எஃப் வந்து நீதிமன்றத்தோட பாதுகாப்புக்கு மட்டும்தான், அவங்களுக்கு வேற எங்கேயும் வந்து எந்த உத்தரவையும் வந்து பிறப்பிக்க முடியாது. அரசால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுங்க இருக்குங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுங்க இருக்கிற போது அந்த அரசுக்கு வந்து தொல்லை கொடுக்குற வகையில நீங்க வேற ஒரு அமைப்பை, ஒரு ஏஜென்சியை நீங்க வந்து செயல்படுத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பு வந்து தகர்ந்து போகும். நிர்வாகம், நீதி நிர்வாகம் செயல்பட முடியாது. அப்படி பண்றது வந்து ஆளுநர் பண்றதுக்கு நிகரானது. அதை நீதிமன்றம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் எங்க எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. அதை பண்றது தவறு அப்படின்றாங்க. இந்த நீதிமன்றம் பல்வேறு வகையில வந்து இந்த வழக்கை வந்து சுட்டி காட்டிக்கிட்டே வந்திருக்கு. இதுல என்னன்னா, பல கட்டத்துல வந்து இந்த வழக்கு இது எப்படி எல்லாம் போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது ஏற்கனவே வந்து இந்த தீபத்தை ஏற்றதை குறித்து பல பல கட்டத்துல வந்து இந்த நீதிமன்றத்துல வந்து அவங்க சொன்ன தகவல் எல்லாருமே பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்து ஒரு பீஸ் மீட்டிங் நடந்துச்சு. அந்த பீஸ் மீட்டிங்ல வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க, அந்த தீபத்தை எங்க வேணாலும் ஏத்தலாம்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? சங்க பரிவார சார்பு இந்து முன்னணிக்காரங்க சொல்றாங்க. ஆனா அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கு இல்ல, 2014 முடிச்சு வைக்கப்பட்ட வழக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, இப்படி ஒரு சம்பவமே நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்தது போல இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து அரசு தரப்புல சொல்லியிருக்கு. அதோடு மட்டும் இல்ல, மோட்ச தீபம் இஸ் against the Agama Shastras ought to have placed in record his claim regarding the lighting of the Kartiga Deepam. The temple is performing Kartiga Deepam is a property as performed during previous years, and the lighting of Deepam is against Agama Shastras were not substantiated by any evidence. பாத்தீங்களா, எந்த ஆகமத்துக்கு எதிராக இந்த தீபம் ஏத்துறது, மோட்ச தீபத்துக்கு அருகில் தீபம் ஏத்துறது ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்றத எந்த இடத்துலயும் எந்த தகுந்த ஆதாரங்களோடையும் நிரூபிக்கல. ஒரு இந்த எவ்வளவு கிளவரா இந்த இஷ்யூ வந்து அணுகிறாங்க பாருங்க. இன்னைக்கு நேற்று இல்ல, இவங்க எப்படி 1930 எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் வந்து 94 இருக்காங்க. 94 எப்படி இருந்தாங்களோ அவங்க அதே மாதிரிதான் 2004 இருக்காங்க, 2014 இருக்காங்க. 2014 அவங்க என்ன செய்ய வச்சிருந்தாங்களோ அதே அந்த கான்ஸ்பிரசியோட தான் 2025 வந்திருக்காங்க. 2025 அவங்க தர்காவை பார்ட்டியா சேர்க்கல, 2014 அவங்க தர்காவை பார்ட்டியா சேர்க்கல, 1931 அவங்க தர்காவை பார்ட்டியா சேர்க்கல. ஒரு எதிர்த்தரப்பினரே பார்ட்டியா சேர்க்க மாட்டீங்க, அவங்க ஒரு எதிர்மனிதாரா சேர்க்க மாட்டீங்க. உங்களுக்கு உத்தரவு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எந்த விதத்துக்கு நியாயம் அப்படின்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த தீபம் எப்ப ஏற்றப்படுது? 2ஆம் தேதி ஏற்றப்படுது. 2ஆம் தேதி ஏற்றப்படக்கூடிய அந்த தீபத்துக்கு 1ஆம் தேதி ஏற்றப்பட வேண்டிய தீபத்துக்கு நீங்க எப்போ உங்க வழக்கு தாக்கல் பண்ண? 20ஆம் தேதி வழக்கு தாக்கல் பண்றாங்க. 20ஆம் தேதி மனுவை கொடுக்குறாங்க. மனுவை கொடுத்துட்டு உடனே வழக்கு தாக்கல் பண்றாங்க. எப்போதுமே வந்து நீதிமன்றத்துல எப்போ நீதிபதி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுவை கொடுத்ததுல இருந்து 2 வார காலமாக 2 வாரம் வந்து நீங்க டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வாரம் டைம் எடுத்துக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கலெக்டர், தாசில்தாரு, அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் கலந்து பேசி அவங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா, இல்ல வந்து ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் வந்துருமா வராதா அப்படிங்கறத ஆய்வு பண்றதுக்கு அவங்க டைம் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம எதுவுமே இல்லாம உடனே அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு வராங்க. இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்டிஸ் வேணுகோபால் அப்படின்ற நீதிபதி சொல்றாரு. சொல்லி இவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து பிரச்சனை பண்ற அப்படின்ற நோக்கத்தோட இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த அரசு வழக்கறிஞர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, இந்த இந்து முன்னணிக்காரங்க மேல எவ்வளவு வழக்கு இருக்கு அப்படின்றது அவர் வந்து சொல்லிடுறாரு. ஒரே ஒரு நிமிஷம். The criminal cases were registered under section 151 of CRPC in various crime numbers by the concerned police against the Hindu Munnani, who attempted to climb over the hill with an intention to light Deepam on top of the hill, and their attempts were prevented அப்படின்றாங்க. அந்த இந்த தீபத்து மேல எப்படியாவது ஏறி அந்த அந்த லாம்டன் தூண்ல தான் நான் ஏத்துவேன் அப்படி அவங்க தீபத்தூன்னு சொல்றாங்க. தீபத்தூணா இல்லையா, வெறும் கல்லா, எல்லை கல்லான்றது வேற பிரச்சனை. அந்த இடத்துல ஏத்துவோம்னு சொல்லிட்டு பல்வேறு தடவை இந்து முன்னணி முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கு 2014 சொல்லியிருக்காங்க. இப்பயும் சொல்லியிருக்காங்க, 2014 சொல்லியிருக்காங்க. அதன் காரணமா இந்து முன்னணியினர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இப்பவும் பாத்தீங்கன்னா இந்து முன்னணிக்காரங்க மேல தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, பிஜேபி காரங்க மேல தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அவங்க இந்து முன்னணி கூட கிடையாது, இந்து தமிழர் கட்சின்னு வச்சிருக்கான். இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தோட கட்சி, இவன் வந்து ராமரவிக்குமாரோட கட்சி வந்து இந்து தமிழர் கட்சி. இவெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்ல வந்து எங்க போனாலும் வந்து வழி கிடைக்காது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இவர்கள் வந்து எங்க சமுதாயத்துல வந்து ரொம்ப வந்து மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி, சிறு குறு பிரிவுகள்ல இருந்து வந்திருக்காங்க சொல்லிட்டு இது மாதிரியான அமைப்புகள்ல போயிடுச்சு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்றத வச்சுக்கிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் வராங்க. என்னன்னா, யாரு வந்து வழக்கு தாக்கல் செய்ய இருக்குது சொல்றோம்னா, தீபம் அந்த பிரச்சனை எங்க இருக்குன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கு. மதுரையில ஒரு நபர் கேஸ் போட்டுக்கலாம், அவங்க வந்து உண்மையான டிவோட்டி, அவங்க வந்து ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு அவங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, திருப்பரங்குன்றத்துல உங்களுக்கு யாராவது வழக்கு தாக்கல் செய்யலாம், விருதுநகர்ல உள்ளவங்க போட்டா கூட பரவாயில்ல, திண்டுக்கல்ல உள்ளவங்க போட்டா கூட பரவாயில்ல. ஆனா
நீங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி வந்து 450 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ராம ரவிக்குமார் வழக்கு தாக்கல் பண்றது என்ன நியாயம் இருக்கு? இந்த கேள்வியை வந்து நீதிமன்றம் பார்க்கணும் இல்லையா? இது வந்து லோக்கஸ் ஒரு தார்மீக எல்லா கேஸ்லயும் வாட்ஸ் ஒரு லோக்கஸ் ஸ்டேடியம் கேட்கிற நீதிமன்றம் இந்த வழக்கு கேட்டுக்கணும்ல, கேட்கலையே அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. எல்லாருமே வந்து எல்லா வழக்குகளுக்கும் வந்து உங்களுக்கு இந்த வழக்கு தாக்கல் செய்யறது உங்களுக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்பாங்க. இந்த வழக்குல ரைட்டே இல்லை. ரைட்டே இல்லைன்றதை விட சம்பந்தப்பட்ட தரப்பினர்களை சம்பந்தப்பட்ட எதிர்மனுதாரர்களை சேர்க்காமையே இவங்க வந்து ஈஸியா ஆர்டர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் வாங்கிட்டாங்க. இங்க இந்த நீதிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டதா வாங்கப்பட்டதா அப்படின்னு இருக்கு. ஜஸ்டிஸ் சீம் டு பி டன் அப்படின்பாங்க, டன் டு பி டன் சீம்ஸ் டு பி டன் அப்படின்பாங்க. என்னன்னா ஒரு வழக்கு இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு தோற்றத்தை ஒரு மனநிலையை இந்த மக்களுக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இந்த வழக்குல வந்து பரவாயில்ல, நீதிபதியால் என்ன செய்ய முடியும், சட்டத்துக்கு உட்பட்டுதான் அவர் நீதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு, நியாயத்துக்கு உட்பட்டுதான் அவர் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு மனநிலை மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மனநிலை இல்லாத போதுதான் நீதித்துறை மீது நம்பிக்கை இருக்காது அப்படின்றாங்க. அதுக்கான வாய்ப்புகளே இல்லாம நீதித்துறை நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கிற வகையில அவங்க நடந்துகிட்டதா அப்படி சொல்றாங்க. டிஸ்டாபிலிட்டி ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி வந்து இம்பீச்மெண்ட் எடுத்தது வந்து டிஸ்டாபிளைஸ் ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டிஸ்டாபிளைஸ் ஜுடிஷியரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் பண்ணியிருந்தாலும் அரசு வந்து அந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்துனது பாத்தீங்களா, அதுதான் இந்த அரசு வந்து யாருக்கான அரசு? இந்த அரசு வந்து சங்க பரிவாரர்கள் வந்து என்ன கூச்சலிட்டாலும் அதுக்கு நாங்க வந்து கலங்க மாட்டோம். புற்றில் வாழ் அரவம் மஞ்சேன் பொய்யெழுதம் மையும் மஞ்சேன் சட்ட பிணியிலா பிறப்பினோடு இருக்கும் மஞ்சேன் பிணியிலா வாழ் மஞ்சேன் தளர் விழி உழுவை அஞ்சேன் தளர் விழி களிர் அஞ்சேன் அப்படின்னு சொன்ன தறி சரி களிர் அஞ்சேன்னு சொன்னாரு. நான் யானைக்கும் பயப்பட மாட்டேன், புலிக்கும் பயப்பட மாட்டேன், தூக்குற பாம்புக்கும் பயப்பட, எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எதுக்குமே அஞ்சாத ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தாரு அப்படின்றாரு. நிறைய பேர் சொல்ல கலைஞர் செஞ்சிருப்பாரா அப்படின்னு சொன்னா கலைஞர் செஞ்சிருக்கவே மாட்டாரு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. கலைஞர் வந்து அவர் வந்து பல விஷயங்களை வந்து அலசி ஆராய்ச்சி இதன் மூலமா என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி யோசிச்சு முடிவெடுக்கிறவர். ஆனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்றத வந்து இதை காட்டிட்டார். சட்டப்படி என்ன உங்களால முடியும் அதை செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சங்க பரிவாரத்துகள் சட்டத்துக்கு உட்பட்டு யார் வந்து கோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு சொன்ன ஒரு நபர் வந்து நீங்க என்ன கோர்ட் ஆர்டர் வந்து மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கோர்ட்டு தான் இப்படி சொல்லிடுச்சுல, இந்த இடம் வந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ற இந்த ஆகமத்துக்கு என்ன சான்று வச்சிருக்கீங்க கேட்டா எதுவுமே இல்லை. நீங்க தீர்ப்பு தான் சொல்லிடுச்சு. இது என்ன இது இன்னைக்கு போட்ட வழக்கா? இது இப்படி இல்லையே. 1931 பிரிவி கமிஷனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழக்கு. அந்த தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழக்கை இவங்க வந்து மறுபடியும் வந்து எடுத்து விசாரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுதான் முக்கியமான கட்டம். என்னன்னா நீங்க தான் நல்லா கவனிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு ஏற்கனவே இருநபர் அமர்வால் தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அது மேல்முறையீட்டுல தீர்மானிக்கப்பட்டுருச்சு. மேல்முறையீட்டுல தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க முடியுமா? தனி நீதிபதி விசாரிக்க முடியுமா? விசாரிக்க முடியும். உங்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் புரியாம இருக்கா? நான் மறுபடியும் சொல்றேன். தனி நீதிபதி விசாரிச்சு முடிச்ச ஒரு வழக்கு அதுதான் மேல்முறையீட்டுக்கு போகும். அது 2 பேர் கொண்ட நீதிபதி விசாரிப்பாங்க. 2 பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரிக்கிற போது விசாரிச்சு அந்த வழக்கு வந்து முடிக்கப்பட்டுருச்சு. இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற ஒரு அந்த அமைதியையும் சாந்தமான நிலையையும் நாங்க வந்து தொந்தரவு செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சு போட்ட ஒரு முடிக்கப்பட்ட ஒரு வழக்கை மீண்டும் விசாரணைக்கு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது எங்க இப்போ நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போயிருந்தோம். ஆனா இது எந்த நியாயங்களும் இல்லாம அந்த ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் லீகல் ஆஸ்பெக்ட் இருக்கு, சட்ட ரீதியான வழிமுறைகள் இருக்கு, நியாயமான வழிமுறைகள் இருக்கு. இது எதுவுமே இல்லாம இவங்க வந்து அதுக்கு நேர் மாறா வந்து மறுபடியும் புதுசா ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு 1ஆம் தேதி வந்து தீவிரவாதம் ஏத்தணும், 20ஆம் தேதி மனு கொடுக்குறாங்க, உடனே வந்து 22ஆம் தேதி வழக்கு தாக்கல் பண்ணிடுறாங்க, 28ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் போய் வந்து நீ வந்து அது வந்து யாரு கேட்டுக்கணும்? அரசு கவர்மெண்ட் கேட்டுக்கூடாதா? நீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்து போவீங்க, அந்த தீர்ப்புனால வந்து ஒரு சண்டை வரும், ஒரு கலவரம் வரும், பல பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். குஜராத்ல என்ன நடந்துச்சு, இப்ப டெல்லியில என்ன நடந்துச்சு, ஹைதராபாத்ல என்ன நடந்துச்சு, மாலைகால என்ன நடந்துச்சு, எத்தனை இஸ்லாம் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த சமுதாயத்துல வந்து வெளிப்படையா ஒரு செய்தியை பேசியாகும். இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல யார வந்து அவனால ஒடுக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அவனால ஒடுக்க முடியல. மற்ற வந்து இந்த இந்துத்துவ கட்டமைப்புல உள்ள பல்வேறு சமூக குழுக்கள்ல வந்து நிலமற்றவர்கள் இருக்கிறாங்க, வணிகம் செய்ய முடியாதவங்க இருக்காங்க,
பொருளாதார பின்புலம் இல்லாத இருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்கான். இஸ்லாமியர்கள் வணிக ரீதியா மேம்பட்டு இருக்காங்க, சொந்தமா தொழில் செய்யறாங்க. அந்த சொந்தமா தொழில் கடைகள், வணிக கடைகள் வச்சிருக்காங்க. அந்த கடைகள் மூலமா அவங்க பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறாங்க, பல்வேறு தொழில்களில் ஈடுபடுறாங்க, அது மூலமா அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. அவங்கள தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திருப்பரங்குன்றத்துல இருக்கவங்க அரபு நாடுகள்ல இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் வந்தவங்க கிடையாது. அவங்க எல்லாம் இங்க உள்ள பச்சை தமிழர்கள் இஸ்லாம் மாணவர்கள் தானே தவிர அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்ல. எங்க காய்கறிகளை சொன்ன மாதிரி இஸ்லாமியங்கள் வழி இன்ப தமிழர்கள் மொழின்னு சொன்னாரு. இந்த தமிழ் மொழி தான் அவங்களோட முந்தைய வழி வந்தவங்களை தவிர அவங்க அரபு நாடுகள்ல இருந்து வந்தவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இங்க எப்படிலாம் சீர்குலைக்கணும்னு பாக்குறாங்க. பல இடங்கள்ல என்ன நடந்ததுன்னா அவங்களோட வணிக நிறுவனங்கள் தாக்கப்படுது. 2 கடை இருக்கும், இந்த கடை இந்து கடை, இந்த கடை இந்து கடை, நடு மையத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா முஸ்லீம் கடை நட்டு அடிக்கிறான். இது எப்படி அவனுக்கு தெரியுது? இந்த கடை யாரு கடைன்னு பார்த்துட்டு பல நாளா அதை அவன் நோட் பண்ணி பல நாளா அந்த இடத்த குறி வச்சுதானே தாக்கப்படுது. இது மாதிரிதான் மதுரையில ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். மதுரையில கணிசமான ஐயாவுக்கு நல்லாவே தெரியும், மதுரை சார்ந்த ஐயா பாவ மீனாட்சி இருக்காங்க, அவங்க நல்லாவே தெரியும் எங்கெங்கெல்லாம் கடை வச்சிருக்காங்க, எந்தெந்த இடத்துல அவங்க கடை வச்சிருக்காங்கன்னு தெரியும். அதையெல்லாம் தான் அவங்க குறி வச்சு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் அன்னைக்கு மட்டும் அன்றைய தினம் அனுமதிச்சுட்டா அந்த தர்கா கண்டிப்பா தாக்கப்பட்டிருக்கும். தர்கா தாக்கப்பட்டா ஒரு வன்முறை சூழல் வரும். வன்முறை சூழல் மூலமா தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் இதன் மூலமா வந்துருமா அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இது மூலமா கொண்டு வந்துடலாம். அப்படி எப்போதுமே கலவரம் வரும்போது அதனால பாதிக்கப்படும் போது அந்த ஒரு ஸ்பிரிட் ஆயிடுறாங்க மக்கள். ஒரு நல்லா இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளா பழகிட்டு இருக்கக்கூடிய அங்க உள்ள மக்களுக்கு ஒரு விஷயம், கொடுமையான விஷயம், ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க உள்ள மக்களுக்கு என்னன்னே தெரியலீங்க. அங்க நடக்கிற பிரச்சனையே தெரியல. இப்போ ஒரு பையன் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்றாங்க. நாங்க எங்க பாடியை நாங்க வாங்கிக்கிறோம், நீ கிளம்பி போங்கயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு எந்த முகத்தை வச்சுட்டு அந்த ஊர்ல போய் போராட்டம் பண்றான்? இந்து முன்னணியை சார்ந்தவங்க, சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவங்க, பிஜேபி காரங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம் போராடிட்டு இருக்கீங்க? எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல கிளம்பி எங்க புள்ள பாடியை நாங்க வாங்கிறோம், அந்த உடலை நாங்க வாங்கிறோம், நீங்க கிளம்புங்கட்டாங்க. இவன் கிளம்ப மாட்டான். ஆனா உண்மையிலேயே எல்லா ஊர்லயும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கால் ஊன்ற முடியலன்னா, இது எங்க ஊரு, எங்க மண்ணு, இங்க உள்ள பிரச்சனையை நாங்க பாத்துக்கோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் we are not allowing you, we will face the consequences அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லி, அந்த ஒரு குரல் தான் தமிழ்நாட்டுடைய குரல். இது என்னன்னா அதாவது எந்த இடத்துலயுமே பக்தி இலக்கியங்களையும் சரி, சங்க இலக்கியங்களையும் சரி, சமத்துவத்துக்கு எதிரான எந்த விஷயங்களுமே இல்லை. அது மாணிக்க வாசகராக இருந்தாலும் சரி, அப்பரா இருந்தாலும் சரி, நாவுக்கரசரா இருந்தாலும் சரி, எல்லாருமே இது ஒரு சமத்துவத்தை தான் பாடியிருக்காங்க. கலையரசன் கூட நம்மள அடிக்கடி கிண்டல் பண்ணுவாரு. எப்போ வந்தாலும் பக்தி இலக்கியத்தின் மீதே போறாரு, சங்க இலக்கியத்தினோட போறாருன்னு இலக்கிய புதுமை இலக்கியத்துக்கு நாங்க இலக்கியத்தன்றல் அமைப்புக்கு நான் வர்றதுக்கு காரணமே இலக்கியத்தின் மீதான ஈடுபாடு தான். இப்போ இலக்கியங்கள் எதுவுமே எந்த இடத்துலயுமே ஏற்றத்தாழ்வை பத்தி பேசவே இல்லை. அதே அப்போ மாணிக்க வாசகரும் நாவுக்கரசர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சாத்திரம் பல பேசும் சழுக்கருதான் நீங்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என்ன செய்வீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை நன்றாக இறைவன் படத்தில் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தான் பாடினாங்க. தன்னை நன்றாக சமஸ்கிருதம் செய்யும் சொல்ல, தன்னை நன்றாக வேற எந்த மொழியை செய்ய சொல்ல, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு தான் பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அவரே தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதங்களின் நாயனை அந்த மறுத்து ஆட்கொண்ட எந்த பெருமானேன்னு பாடியிருக்காரு. சாதியெல்லாம் அந்த குலம் சுழின்ற சுழல்ல சிக்கி சாகாதீங்க, சமத்துவத்தை நோக்கி வாங்கன்றாரு. சாத்திர பணம் பேசும் சழுக்கருதான் நீங்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அப்பர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்ற, இவங்கெல்லாம் தான் தமிழ் சமூகத்தை செம்மைப்படுத்தியவங்களா அப்படி இருக்கிறாங்க. தமிழர் மெய்யியல் அப்படி என்பதே இயற்கை வழிபாடதான் இருக்கு. இவன் சொல்றாங்க இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த இடத்துல தான் ஏத்துவேன் அப்படின்றது இல்ல. அதுதான் எல்லா இடத்துலயுமே அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு வள்ளலார் பண்ணலையா, சோதி வடிவானவன் சொல்லியா, மாசற்ற மாசற்ற மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பாடலையா. இந்த மாதிரி எல்லா பக்தி இலக்கியங்கள்லயுமே எந்த இடத்துலயுமே பிரிவினையை பத்தி பேசல. எந்த இடத்துலயுமே இந்த வழிபாட்டை தான் இல்ல இருக்கலாம் இல்ல அதுவும் இருக்கு. அதெல்லாம் இடைத்தேர்தல் சொல்றாங்க இல்ல, அது மாற்று கருத்து இருந்தா தானே பகுத்தறிவாளர் கிடைக்கும். மாற்று
மாற்று கருத்து இருந்தா தானே இலக்கிய தென்றல், புதுமை இலக்கிய தென்றல் இருக்கதான் செய்யணும். இல்ல நம்ம எது அதுல எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கல, எது எதெல்லாம் சரியா இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். இது எல்லாம் தான், இதுவே எல்லாமே தெரியாம இந்த இலக்கிய பக்தி இலக்கியத்துல எதையுமே பேசாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து அவங்களுக்கு தனதா மாத்திக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, வள்ளலார் வந்து சமத்துவத்தை மதமான நோய் பிடியாது இருக்குன்னு சொல்றாரு. சாதி குலம் பிறப்புங்கிற சூழ்நிலை சிக்காதீங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு. சாதி சாத்திரம் போல பேசும் சழுக்கிறதா நீங்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என்ன செய்யுன்னு அப்பர் படுகிற. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இதெல்லாம் இவங்கெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னா ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்காங்க, இறை நம்பிக்கையாளர் சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ சொல்ற கூட இறை நம்பிக்கை என்று எதுவா இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்பதற்காகத்தான் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. இதைத்தான் வந்து சைவ சமய மரபுகள், சைவ சித்தாந்த அமைப்புகள் இதைதான் பேசணும். இதை பேச மாட்டாங்க. எல்லாம் வந்து சங்கிகளோட மிங்கிள் ஆகிட்டே இருக்கிறான். இது இப்படிலாம் இருக்கக்கூடாது, சமத்துவம் தான், தமிழ் என்பதே சமத்துவம், சமத்துவமான மொழி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே வந்து சாதின்ற இதை சொல்லே இல்லையே. எதுக்கு நம்ம வந்து ஜாதி ஜாதின்னு சொல்லி எதுக்கு நம்ம வந்து திராவிட கழக கூட்டங்கள்ல ஜாதின்னு இதுக்கு வட சொல்ல பயன்படுத்துறோம்? சாதின்ற ஒரு சொல்லே தமிழ்ல இல்ல அப்படின்றத சொல்றதுக்காக தான் வட சொல்லான ஜாவை போட்டு சொல்றோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வந்து திராவிட கழகத்துல இருக்கு ஜா ஜான்னு சாப்பிடுங்க, சாதி போடுங்க, அந்த கிரந்த எழுத்துக்களை வந்து ஏன் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கிரந்த எழுத்து அப்படி ஒரு சொல்லே தமிழ்ல இல்லாத போது எதுக்கு நம்ம அதை வந்து போடணும், தமிழ்ல போடணும், தமிழ் படுத்துறது, இதை தமிழ் படுத்த கூடாது, மற்றதை தமிழ் படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த அடிப்படையில இந்த சட்டத்தையும் நியாயத்தையுமே எதையுமே பார்க்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது பிளாங்கெட்டா ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளாங்கெட்டா போட்ட ஆர்டர் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு இந்த ஆர்டரை நான் போட்ட மாதிரி அவரு போட்ட மாதிரி காட்டுறாரு. அது இல்ல. என்னன்னா அந்த ஏற்கனவே சொன்ன அந்த நீதிமன்ற இருநபர் கொண்ட நீதிமன்ற அமர்வு என்ன சொல்றாங்கன்னா, the appellant ought to have made the person concerned with the said dargah is also party to the writ petition before seeking an order, which would certainly bring differences of opinion among two religious devotees. When that being so, the writ petition filed by the appellant petitioner without including necessary party, the writ petition ought to have been dismissed on the ground of non-implement of the proper and necessary party அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாராவது முதன்மையான நபர் பிரதிவாதி யாருன்னு பாத்தீங்கன்னா அது தர்காவை சேர்க்காம நீ இப்ப வந்து வழக்கு தாக்கல் பண்ணதே உன்னோட உள்நோக்கத்தை காண்பிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படையில இந்த நீதி பேராணை மனு, இந்த ரிட் பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டியதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பை இருநபர் கொண்ட அமைப்பு ஒத்துக்கிச்சு. ஒரு இருநபர் கொண்ட அமைப்பு இல்ல, கல்யாண சுந்தரம் அண்ட் பவானி சுப்ராயன் பெஞ்ச் ஒரு தடவை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்எம் சுந்தரேஷ் பெஞ்ச் ஒரு தடவை இந்த ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 இருநபர் அமர்வு இது ஒத்துக்கிச்சு. அப்படி இருந்தாலும் கூட மறுபடியும் ஒரு தனி நீதிபதி எடுத்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சு அந்த வழக்கை வந்து மறுபடியும் எல்லாம் இதோட பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீதிபதி உத்தரவை மேல்முறையீட்டுக்கு போகும்போது அந்த நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே இந்த மறுபடியும் அதே தனி நீதிபதிக்கு போய் இந்த வழக்கத்தை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீதிமன்றங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னார் இல்லையா, நீங்கள் வந்து பார்ப்பனமயமா ஆனவர்கள், பார்ப்பனர்கள் இவர்கள் மட்டுமே வந்து இந்த நீதிமன்றத்தை வந்து கையில கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போது நீங்க என்னதான் வந்து போராடி சட்டம் ஏற்றி இந்த நாட்டை வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் இந்த நீதிமன்றத்தை யார் கட்டுப்பாட்டுல வைத்திருப்பார்கள் அப்படின்னு பெரியார் சொன்னார். அதுதான் இப்ப நீதிமன்றங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இப்ப 2014 அப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு யாரெல்லாம் இங்க நீதிபதியா நியமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, முழுக்க RSS பிஜேபியை சார்ந்த வழக்கறிஞர்கள் இவங்கதான் நீதிபதிகளா மாத்துறாங்க. இவங்கெல்லாம் முழுக்க அந்த அவங்க கொண்ட கொள்கைகளுக்காக ஒருபோது பின்வாங்காதவங்களுக்காக எதுக்குமே கலங்காதவங்களா இருக்காங்க. நம்முடைய இருக்கக்கூடிய மற்ற அரசுகள் வந்து அது மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும். நமக்கு உள்ள இந்த குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி இது மாதிரி வந்து ரத்னவேல் பாண்டியன் போல அவர் வந்து இந்த 69% இடஒதுக்கீடு வந்த போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பான அவரோட தீர்ப்பை மட்டும் படிச்சாலே போதும், இந்த சமுதாய பின்புலம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு சமூகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட, அந்த உரிமை மறுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து யாரெல்லாம் வந்து நீதிபதிகளை ஆகிறாங்க ரொம்ப கம்மி. முன்னேறிய ஒரு சில சமூகங்களை சார்ந்த முன்னேறிய உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த நீதிமன்ற நடவடிக்கையை எப்படி மாற்றணும்
அப்படின்னு பாத்தீங்க மாற்ற வேண்டிய தேவை ஏன் இருக்குன்னா பெரியார் சொன்னதுதான். இந்த நீங்க ஒரு நீதிபதியா இருக்கக்கூடிய நீங்க ஒரு பார்ப்பனரா இருக்கிறீங்க, அட்வொகேட் ஜெனரல் ஒரு பார்ப்பனா இருக்காரு, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் பார்ப்பனா இருக்கக்கூடிய காலகட்டத்துல எனக்கு எந்தவித நியாயமே கிடைக்காதுன்னாரு பாத்தீங்களா. அதே நிலைமைதான் இன்னைக்கு நீதிமன்றத்துல இருக்கு. இதை மாற்றுவதற்கு நாம ஆசிரியர் சொன்ன ஆசிரியர் வந்து சமூக நீதிபதிகள் நியமனத்தில் ஏற்கனவே வந்து காந்தி விசஸ் ரிஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு உரிய வாய்ப்பு வழங்க வேணும், நீதித்துறையில உரிய வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த இந்த நீதித்துறையை சார்ந்த நபர்கள், தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட நீதித்துறை சார்ந்த நபர்கள் நியமிக்கிற போது அவங்க திராவிட சிந்தனையை சார்ந்தவர்களா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கருத்துல வந்து கொள்கை மாறாம இருக்காங்களா அப்படின்றவங்களை பார்த்து நியமிக்க வேண்டும் என்பது வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உணர்வே இல்லாதவங்க அங்க போய் உட்கார்ந்த பிறகு அவன் எப்படி நம்ம ஒரு RSSல இருந்து வந்த ஒரு நீதிபதி எப்படி வந்து சிறப்பா செயல்படுறாங்க, அவங்க கொள்கைக்காக வந்து நகையமும் சதையமா வந்து இப்படி போராடுறாங்க, அதுக்காக கடைசி எந்த சட்ட நியாயங்களையும் பார்க்காம அவங்க கொண்ட கொள்கையை வந்து காப்பாற்றணும் அப்படின்றத நீதித்துறை மூலமா செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அதே போல நம்முடைய கொள்கையை கோட்பாடை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த இயக்க பின்புலத்திலிருந்து வர்றவங்களை வந்து செயல்பட கொண்டு வரணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கேட்க வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாம் வந்து இப்ப எங்கெல்லாம் நம்ம கருப்பு சட்டையை போட்டோம், கருப்பு சட்டை போட்ட நாள்ல இருந்தே தெரியும் நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் எந்த பொறுப்பு கிடைக்காது, அதுக்கு போக மாட்டோம், அதுக்கு ஆசைப்படவே மாட்டோம் அப்படின்றது நமக்கு வந்து ஊரறிஞ்சு செய்தி ஆகி போச்சு. ஆனா என்னன்னா இதே கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட பல்வேறு நபர்கள் இருக்காங்க, அவங்களை தேடி கண்டுபிடிக்க கூட தேவையில்லை, அவங்க இருக்கிறாங்க, அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க, அவங்களை வந்து குறிப்பிட்டு இவர்களையெல்லாம் வந்து நியமிக்கணும். இதெல்லாம் RSS இயக்கம் செய்யுது. அவன் வந்து யார் தனக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்றத தேடி பிடிக்கிறான். அப்படியாப்பட்ட நபர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இவங்க ஒரு உத்தரவை போட்டு அந்த மூலமா அந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சட்டங்களும் நியாயங்களும் ஏற்கனவே இந்த நீதிபதிகளுக்கு தெரியாதா? இதே பிரச்சனை தான் அந்த நீதிபதிகளுக்கு வருது. அவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்ப்ப அல்லாதவர்கள். அதை அவங்களால வந்து செயல்படுத்த ஒரு சட்டமும் ஒழுங்கும் இந்த நாட்டுல தேவை, ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவன் அடிச்சுட்டு செத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கலவரம் நடந்தாலும் பரவாயில்ல, உயிரிழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, பொருள் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அந்த வந்து நீங்க வந்து இந்துத்துவ ஆதரவான சட்டத்தை அவங்க உத்தரவை செயல்படுத்துங்க அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு போக்கு இது. ஏன்னா அவங்க மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கருத்தாக்கம் உள்ள வாங்கியிருக்காங்க. அந்த கருத்தை உருவாங்கினவங்களால ஒருபோதும் நீ நியாயத்தின்படி நடக்க முடியல அப்படின்றதான் வந்து கசப்பான உண்மை. அதைத்தான் வந்து நாம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட், இருக்கக்கூடிய இந்த ஏற்கனவே சொன்ன முன் தீர்ப்புகள், இதையெல்லாம் கடந்து அவங்க யாரா இருக்காங்க, RSS சேர்ந்தவங்களா இருக்காங்க, சங்க பரிவார கருத்தை உள்வாங்கினவங்களா இருக்காங்க. அதுக்காக கடைசியா வந்து ரத்தமும் சதயமா போராடுறாங்க. நம்மளால நிறைய பேர் நீதிபதிகளா இருக்காங்க, நம்ம ஆளுங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஓய்வு பெற்ற பிறகு வந்து என்ன பதவி வாங்கலாம், ஓய்வு பெற்ற பிறகு வந்து கவர்னர் பதவி கிடைக்குமா, ஓய்வு பெற்ற பிறகு வந்து என்ன வேற ஏதாவது வந்து ட்ரிபியூனல் வந்து சேர்மன் பதவி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க வந்து இப்படி தேர்ந்தெடுக்கப்படுறவங்க வந்து ஏதாவது இல்லாம வந்து வாரிசுகளை வந்து தேர்ந்தெடுத்துறாங்க, வாரிசுகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க வந்து கொள்கைக்காக நிக்கிறானா நிக்கல. ஆனா RSS இயக்கம் அப்படி இல்லை. அவங்க கொள்கைக்காக கடைசி வரை யார் நிற்பார்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து நீதிபதிகளாக கொண்டு வராங்க, அரசு வழக்கறிஞராக கொண்டு வராங்க, பல்வேறு தரப்பினராக கொண்டு வராங்க. அவர்கள் தான் இப்படி தேர்ந்தெடுக்க RSS இயக்கம் யாரை தேர்ந்தெடுக்குதோ அவன் ரத்தமும் சதயமா வந்து அவனோட கொள்கைக்காக போராடுறான். அரசு தேர்ந்தெடுக்கிற இந்த நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா உணர்வோட போராடல அப்படின்றதுதான் வந்து கசப்பான உண்மையா இருக்கு. இதை மாற்றுவதற்கான போராட்டங்கள்ல ஈடுபடணும். தமிழ் தலைவர் ஆசிரியர் சொன்னது தான், சமூக நீதிக்காக இந்த இயக்கம் தொடர்ந்து போராடும். சமூக நீதி அடிப்படையில வந்து நம்ம நீதிபதி நியமிக்கணும். அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட, உரிமை மறுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூக பிரிவுல இருந்து நீதிபதி நியமிக்கணும். இதோட என்ன கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 34 ஜட்ஜஸ் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஒரு 30 பேர் பார்ப்பனர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு பெண், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில இருந்து போன 2 பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இதுலதான் வந்து உண்மையான நிலைமையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா 10 கலைஞர் ஆட்சி காலத்துல இருந்த போது ஒரே ஒரு பிராமின் ஜட்ஜ் தான் இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்டவங்க வந்தாங்க. தமிழ்நாட்டை 3% பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல இருந்து
எப்படி நீங்க 10% ஜட்ஜை போடுறீங்க? 10% ஜட்ஜி எப்படி நியமிக்கப்படுது? 10 பேர் எப்படி நியமிக்கப்படுது? இது வரைக்கும் ஒரு பிரமலைகளர் கூட ஒரு நீதிபதியா வரலையே, ஒரு ஆசாரி கூட நீதிபதியா வரலையே, ஒரு நாவிதர் கூட வரலையே, ஒரு மருத்துவர் கூட வரலையே, ஒரு சலவை தொழிலாளர் கூட வரலையே. இது மாதிரி ஏகப்பட்ட சமூக பிரிவு ஒருத்தருமே வரலையே. பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல இருந்து தன்னை ஆண்ட பரப்புன்னு சொல்லி சமூகத்திலிருந்து ஒருத்தனும் வரலையே. கொண்டை கொண்ட மரவர் நாங்க தான், முத்துராமலிங்க தேவருக்கு நாங்க தான் அத்தாரிட்டின்றான். அவன் ஒருத்த கூட கோர்ட்ல ஜட்ஜா இல்லையே. இந்த புரிதல் இல்லாம அவன் இருக்கானே. இனி ஏராளமான சமூக பிரிவினர்கள் இன்னும் நீதிபதிகளை வராம இருக்காங்க. இவன் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கிற போது இதை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாதுதான் அவன் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். இந்த பிரச்சனையை பத்தி நீ பேசவே கூடாது. நீதிபதிகள் நியமனத்துல சமூக நீதி வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு. நீதிபதிகள் நியமனத்துல சமூக அநீதி நடந்துகிட்டு இருக்கு. நீதிபதிகள் நியமனத்துல சமூக நீதி வேணும். சமூக நீதி வரக்கூடிய காலகட்டத்துல ஆச்சரியத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சித்தாந்தங்களை உள்வாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கம் நமக்கு ரோல் மாடலான்னு கேட்டா இல்ல, அவன் எதை ஃபாலோ பண்றான் அப்படின்றத எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். அதை சொல்லி ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு வழங்குவதற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.